வணக்கம். இன்னைக்கு நாம டேட்டா என்கிரிப்ஷன், அதாவது தரவு மறைகுறியாக்கம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். என்கிட்ட இருக்கிற குறிப்புகள் இது எப்படி வேலை செய்யுது, ஏன் முக்கியம்னு சொல்லுது. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த டெக்னாலஜிய பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா குடுக்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா, என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உங்க தகவல எடுத்து மத்தவங்களுக்கு புரியாத ஒரு ஒரு சீக்ரெட் கோடா மாத்துற மாதிரி தானே. முக்கியமான தகவல்கள பாதுகாக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதான் அடிப்படை. ஆனா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் கோட சரியான சாவி, அதாவது பாஸ்வேர்ட் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் திரும்பவும் நார்மல் மெசேஜா மாத்த முடியும். இது உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைலா இருக்கலாம், இல்ல நீங்க இன்டர்நெட்ல அனுப்புற மெசேஜா இருக்கலாம். தேவையில்லாதவங்க யாரும் அதை பார்க்காம இது தடுக்கும். ஓ! நீங்க பார்த்த குறிப்புகள்ல சில டூல்ஸ் பத்தி கூட சொல்லியிருந்துச்சே. GNUPG, ActScript அப்படின்னு. ம். ஆனா 7 zip மாதிரி ஃபைல் கம்ப்ரஸ் பண்ற டூல்ல கூட இது இருக்கா? ஆச்சரியமா இருக்கே. இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது? எல்லாம் ஒண்ணு போலவா? இல்ல, இல்ல. அதுல வித்தியாசம் இருக்கு. இப்போ GNUPG பாத்தீங்கன்னா, அது ஓபன் சோர்ஸ். ரொம்ப, ரொம்ப பாதுகாப்பானது. டெக்னிக்கலா தெரிஞ்சவங்க நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆக்ஸ்கிரிப்ட் மாதிரி டூல்ஸ் விண்டோஸ்ல ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 7-zipல இருக்கிறது ஒரு கூடுதல் வசதி மாதிரி. ஃபைல சுருக்கிறதோட பாஸ்வேர்ட் போட்டு பாதுகாக்கலாம். ஆனா அதோட பாதுகாப்பு ஸ்பெஷலைஸ்ட் டூல்ஸ் அளவுக்கு இருக்காது. முக்கியமா என்கிரிப்ட் பண்ண ஃபைலை திறந்தா அது ஒரே கிறுக்கலா தான் தெரியும். சரியான பாஸ்வேர்ட் போட்டா தான் அது திரும்ப படிக்கிற மாதிரி மாறும். அப்போ ஃபைல்ஸ் மட்டும் இல்லாம இன்டர்நெட் யூசேஜ்லயும் இது ரொம்ப முக்கியம் போல தெரியுதே. குறிப்புகள்ல வைஃபை அப்புறம் WEP பத்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஆனா அங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். WEPங்கிறது ஒரு ஒரு பழைய என்கிரிப்ஷன் முறை. அது இப்போ அவ்ளோ சேஃப் இல்ல. ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். இப்போ நாம பொதுவா WPA2 இல்லனா WPA3 தான் யூஸ் பண்றோம். அது நம்ம வைஃபை கனெக்ஷனை பாதுகாப்பா வச்சுக்க உதவும். அதே மாதிரி தான் நீங்க வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் என்கிரிப்ஷன் நடக்குது. நீங்க சொல்றது அந்த HTTPS பத்தியா? வெப்சைட் அட்ரஸ்ல கடைசில ஒரு எஸ் இருக்குமே, அதானே? அதேதான், சரியா சொன்னீங்க. அந்த எஸ் செக்யூர் அப்படின்னு அர்த்தம். அது SSL இல்லனா அதோட புது வெர்ஷன் TLS டெக்னாலஜியை யூஸ் பண்ணும். இது என்ன பண்ணுனா உங்க கம்ப்யூட்டருக்கும் அந்த வெப்சைட்டோட சர்வருக்கும் நடுவுல ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு பாதுகாப்பான கனெக்ஷனும் உருவாக்கும். நீங்க குடுக்கிற பாஸ்வேர்ட், கிரெடிட் கார்டு நம்பர் இதெல்லாம் அந்த சுரங்கப்பாதை வழியா என்கிரிப்ட் ஆகி போறதால நடுவுல யாரும் திருட முடியாது. அப்புறம் அந்த வெப்சைட் உண்மையாலுமே அதுதாங்கிறதையும் இது உறுதிப்படுத்தும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் மாதிரி ஆப்ஸ்லயும் இது இருக்குமே. குறிப்புகள்ல அதுங்க எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அதாவது E2Eன்னு சொல்லுவோம். இது இன்னொரு படி மேல. நீங்க அனுப்புற மெசேஜ் உங்க போன்லேருந்து என்கிரிப்ட் ஆயிடும். யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க போன்ல தான் அது டீக்ரிப்ட் ஆகும். அதாவது படிக்கிற மாதிரி மாறும். நடுவுல அந்த வாட்ஸ்அப் கம்பெனியால கூட அது படிக்க முடியாது. வைபர், சில சமயம் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ல கூட சீக்ரெட் கான்வர்சேஷன்ஸ்ல இது இருக்கு. இது நம்ம தனிப்பட்ட உரையாடல்களுக்கு ஹையஸ்ட் லெவல் பாதுகாப்பு கொடுக்குது. ஓகே. அப்போ மெசேஜ், ஃபைல்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் வேற எங்கெல்லாம் இது பயன்படுது? கிரிப்டோ கரன்சி பத்தி ஒரு லைன் இருந்துச்சே குறிப்புல. ஆமா, கிரிப்டோ கரன்சியோட பேர்லயே கிரிப்டோ இருக்கு பாருங்க. அது கிரிப்டோகிராஃபி, அதாவது மறைகுறியாக்குவியல்ல இருந்து வந்ததுதான். பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சில நடக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் மூலமா பாதுகாக்கப்பட்டு ஒரு பப்ளிக் லெட்ஜர்ல பதிவாகுது. இந்த என்கிரிப்ஷன் தான் அந்த பரிவர்த்தனைகளை யாரும் மாத்த முடியாததாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்குது. அப்போ இது இப்போ புது டெக்னாலஜி மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு டெக்னிக்னு சொல்லலாமா? வரலாறு பத்தியும் லைட்டா சொல்லியிருந்துச்சு. நிச்சயமா. என்கிரிப்ஷன்ங்கிறது கம்ப்யூட்டர்லாம் வர்றதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஜூலியஸ் சீசர் யூஸ் பண்ணதா சொல்ற சீசர் சைஃபர் ஒரு சிம்பிள் உதாரணம். போர் சமயத்துல ரகசியமா தகவல் அனுப்ப இது மாதிரி டெக்னிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. டூல்ஸும் மெத்தடும் மாறினாலும் தகவலை பாதுகாக்கணுங்கிற அந்த அடிப்படை நோக்கம் மட்டும் இன்னிக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆக மொத்தத்துல நாம பார்த்ததை வச்சு பார்க்கும்போது என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமாவே ஆயிடுச்சு. ஃபைல்ஸை பாதுகாக்கிறதுல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது வரைக்கும் எல்லாத்துலயும் இதன் பங்கு இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இது நமக்கு தெரியாமலே பின்னணியில வேலை செய்யற ஒரு முக்கியமான பாதுகாப்பு கவசம். நாம தினமும் நம்பி யூஸ் பண்ற பல டெக்னாலஜிக்கு இதுதான் அடிப்படை. இன்டர்நெட் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையே இதுதான் பலப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். சரி,
இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம தனிப்பட்ட தகவல்களை என்கிரிப்ஷன் பாதுகாக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா இதே டெக்னாலஜியை தப்பான விஷயங்களை மறைக்கிறதுக்கும் பயன்படுத்த முடியுங்கிற ஒரு வாதமும் இருக்கே. அப்படி பார்க்கும்போது தனிமனித சுதந்திரத்துக்கும் அதே சமயம் நாட்டின் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு இதுக்கெல்லாம் நடுவுல சரியான ஒரு சமநிலையை எப்படி கொண்டு வரதும் இது நீங்க நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.